ரோகிணியோட பையன் எல்லார் முன்னாடியும் வச்சு ரோகிணிய இதுதான் என்னோட கல்யாணி அத்தை அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட ரோகிணிக்கு போச்சுடா, இப்ப நான் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க. இத பார்த்த முத்துவுக்கு சந்தேகம் வந்துடுது. இந்த பார்லர் அம்மா ஏதோ ஒரு விஷ வேலைய பாத்துட்டு இருக்காங்க, இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு மீனா கிட்ட சொல்றாங்க. இத பார்த்த ரோகிணி போச்சுடா கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க. ரோகிணியும் ரோகிணியோட அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. ரோகிணி, எந்த காலகட்டத்திலயும் உன்னோட பையன் கிருஷ மட்டும் கைவிட்டுறாதடி. அதை கேட்ட ரோகிணி, அது எப்படிம்மா நான் கைவிடுவேன், அவன் என் பையன்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத அந்த பையன் கேட்டுடுறான். கல்யாணி அத்தை, நீங்க எங்க அத்தை இங்க, நீங்க பெத்த பையனா நானு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ரோகிணி, அச்சச்சோ இவன் ஏன்டா இதை கேட்டான், இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது உடனே ரோகிணி, அம்மா ஏதாச்சும் சொல்லி சமாளிமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணியோட அம்மா, ஏ கிரிஷ், கல்யாணி அத்தையோட வாய்ஸும் ரோகிணியோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குடா, மத்தபடி இவங்க வேற அவங்க வேறடா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல விஜயா, மீனா, முத்து, முத்துவோட அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே அந்த பையன் மீனாவோட கைய பிடிச்சு, மீனா ஆன்ட்டி இங்க பாத்தீங்களா, என்னோட கல்யாணி அத்தையோட வாய்ஸும் ரோகிணி ஆன்ட்டியோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. இதை கேட்ட எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஆனா முத்துக்கு மட்டும் டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னடா இவன், இந்த பையன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து ரோகிணிய பார்த்து என் கல்யாணி அத்தை கல்யாணி அத்தைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அன்னைக்கும் அப்படிதான் சொன்னா, இன்னைக்கும் அப்படிதான் சொல்றான். ஒருவேளை இதுதான் அந்த கல்யாணி அத்தையா, இந்த பார்லர் அம்மா ஏதோ நம்ம கிட்ட மறைக்குதா? பார்லர் அம்மாவும் அந்த பையன் மேல ரொம்பவே பாசம் காட்டுறாங்க. அந்த பையன் வந்ததுல இருந்து பார்லர் அம்மா நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கு. அந்த பையனோட பாட்டியும் உங்க பொண்ணு எங்க அப்படின்னு சொன்னாலே வாயை திறக்காம அமைதியா மௌனம் சாதிச்சிடுறாங்க. இதுல ஏதோ ஒண்ணு இடிக்குது, எல்லாமே மர்மமாவே இருக்கு அப்படின்னு சந்தேகத்தோட ரோகிணிய பாக்குறாரு. இத கவனிச்ச ரோகிணி, ஆஹா முத்துவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம், ஏதாவது சொல்லி சமாளிக்கணும், இதுக்கப்புறம் நம்ம லூஸ் விடவே கூடாது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க.